ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22, 25, 27 மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர்.
கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிங் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் PV சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரு பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பபிகா அஹீர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும், ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.